போர்த்துகீசியர்கள் காலக்கோடு 1458 வட ஆப்பிரிக்காவில் மொரோக்கோ நாட்டில் உள்ள அல்காசசிகியர் என்ற நகரத்தை போர்த்துகீசிய அரசர் 5ஆம் தலைமையில் கைப்பற்றினாங்க. வாஸ்கோடகாமா வருவதற்கு முன்னோடி நிகழ்வாக இந்த நிகழ்வை தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து 1998 வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வருகை தரார்கள். 1500 பெட்ரோ அல்வர்ஸ் கேப்ரில் போர்த்துகீசிய வர்த்தக தளத்தை விரிவாக்குனாங்க. 1498 வாஸ்கோடகாமா கோழிக்கோட்டில் நன்னம்பிக்கை முனையை அடையணும்னு இருக்காரு. ஆனால் கோழிக்கோடு பகுதியில் வந்தனால அங்கே மன்னர் சாமலியனை சந்திச்சிருக்காரு. அதோட சந்தித்த நிகழ்வை போர்ச்சுகீசிய வரலாற்று புத்தகத்தில் எழுதியிருக்காரு வாஸ்கோடகாமா. சாமலின் மன்னர் அவருக்கு பொற்காசுகளை பரிசளித்தார். அதன் நினைவாக இந்தியாவில் வளமிக்க நாடு அப்படின்ற கருதிய போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் வர்த்தக தளத்தை உருவாக்கினாங்க. போர்ச்சுகீசிய பொருட்களை இந்தியாவில் விற்றாங்க. இந்தியாவோட பொருட்களை போர்த்துகீசியாவில் விற்பனை பண்ணினாங்க. அதுக்காக தான் அப்போ 1503 கொச்சினில் முதல் வர்த்தக தளம் உருவாக்கப்பட்டது. 1505 பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா இந்தியாவில் முதல் போர்ச்சுகீசிய வைஸ்ராயாக அறிவித்தாங்க. ப்ளூ வாட்டர் பாலிசி நீலக்கடல் கொள்கையை அறிமுகப்படுத்தினார். 1509 டியூ கடல் போர் இந்திய பெருங்கடல்களை ஆதிக்கம் செலுத்தினாங்க. 1510 கோவா கைப்பற்றப்பட்டது. கோவாவில் 1510 தான் அல்ஃபோன்சோ மாம்பழங்களை விளைவிச்சாங்க. அது போர்த்துகீசிய அரசில் தான் அல்ஃபோன்சோ மாம்பழம் வந்தது. 1534 பர்சைன் ஒப்பந்தம் மும்பை பகுதி போர்த்துகீசியர்கள் கைவசம் வந்தது. 1542 புனித பிரான்சிஸ் சேவியர் கிறிஸ்தவ மத பிரச்சாரத்தை அதிகப்படுத்தினார். இந்தியா முக்கியமாக தமிழக கடற்கரை ஓர பகுதிகளில் 1542 இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் முக்கியமான கொஷின். 1561 மும்பை போர்த்துகீசியரிடம் ஆங்கில அரசுக்கு மாற்றப்பட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவை இணைச்ச போது கோவா பகுதி போர்த்துகீசிய வசம் இருந்தனால இந்தியாவோட இணையலை. அது யூனியன் பின்னால் அது என்னதுன்னா யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்கிறோம்.